ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ட் பிரிண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஒரு ஸ்பெஷல் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷனாக எடுத்துக்கோங்க. பிகாஸ் இவ்வளோ நாள் எங்களுக்கு வந்து சூப்பர் சப்போர்ட் காமிச்சிருக்கீங்க அண்ட் வி ரியலி ஹோப் யூ கண்டினியூ டு டூ ஸோ. போர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபில்ம். ஏன் அப்படின்னா அதே தான் எல்லாரும் சொல்ல போகிறாங்க. பட் வந்து எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷலான ஃபில்ம்னா, நான் வந்து ரொம்ப எனக்கு வந்து இப்போ சப்போஸ் லைக் ஒருத்தங்க வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர் கால் பண்றாங்கனாலே ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து எப்படி ரொம்ப ஒரு டைப் காஸ்டான கேரக்டர்ஸ் தான் பண்ணுவீங்களா, இல்லாட்டி நீங்க வந்து இந்த காலேஜ் போற பொண்ணு, இல்லாட்டி இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. பட் வந்து அப்படிலாம் எந்த கேள்வியுமே கேட்காம வந்து பிஜாய் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு லைக் ஹி கேவ் அ வெரி பிக் ஆஃபர். நான் உங்களுக்கு கதை சொல்றேன். நான் ஒரு 2 கேரக்டருக்கு உங்களை பத்தி நான் நினைச்சு வச்சிருக்கேன். பட் நீங்க கதை கேட்டுட்டு சொல்லுங்க உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. அவர் அந்த ஆப்ஷன் கொடுத்தது வந்து ஒரு தப்பான விஷயம். பிகாஸ் நான் ஒரு கேரக்டர்ல வந்து ஸ்டக் ஆயிட்டேன். நான் அந்த கேரக்டர் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு 2 months பேக் அண்ட் ஃபோர்த். அவரு வந்து இல்ல நீங்க இந்த கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. நான் வந்து இல்ல எனக்கு வந்து நான் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் விச் இஸ் வாட் ஐவ் பிளேட் நவ். நான் வந்து இல்ல இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன், நான் வந்து அந்த டாக்டர் ஸ்டூடெண்ட் தான் பண்ணுவேன், எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சண்டை பிடிச்சி நான் வந்து அவரோட சண்டை போட்டு வாங்கின கேரக்டர். இட்ஸ் அ வெரி வெஸ்டர்ன் கேரக்டர் ஃப்ரம் வாட் எவர் ஐவ் டன் சோ ஃபார். நான் இது வரைக்கும் பண்ணது வந்து ஜிகர்தண்டாவா இருக்கட்டும், சார்பேட்டாவா இருக்கட்டும், அது எல்லாத்துலயுமே வந்து நீங்க ரொம்ப ரொம்ப பாவமா ரொம்ப பெருசா பேசாத ஒரு பொண்ணு, இல்லாட்டி ரொம்ப வந்து நம்ம சென்னையில பாக்குற ஒரு பொண்ணு அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. இதுல வந்து பயங்கரமா ஒரு ஷார்ட் ஸ்கர்ட், ஒரு கிராப் டாப் அப்படிலாம் கொடுத்து வந்து என்ன வந்து என்னங்க ஒரு பெரிய மரம் இருக்கு இதுல ஓடுங்க நல்லா பாட்டெல்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்லி ஸோ ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. பிளஸ் ஆல்சோ காஸ்டா பாத்தீங்கன்னா காளிதாஸ் கூட தான் வந்து எனக்கு ப்ரிடாமினன்டான சீன்ஸ் இருந்தது. காஸ்டா வந்து இட்ஸ் அ வெரி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு காஸ்ட் இது. லைக் ஜென்ரலாவே பர்சனல் லைஃப்ல காளி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்னா வந்து அர்ஜுன் வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரீம். அவர் பேசவே மாட்டாரு. காளி வந்து பேச ஆரம்பிச்சாருன்னா நிறுத்தவே மாட்டாரு. அப்புறம் பானு வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க செட்ல இருந்தாலும் சிரிப்பாங்க, ஆஃப் செட்ல இருந்தாலும் அவங்க சிரிப்பாங்க. ஸோ இதுக்கு நடுவுல வந்து எங்க எல்லார்கிட்டயும் மாட்டிட்டு கஷ்டப்பட்டவர் வந்து பிஜாய். பட் அது தமிழ் மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட் என்டையர் செட் ஆஃப் காஸ்ட் வேற இருந்தாங்க இன் ஹிந்தி. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஃபார் புல்லிங் இட் ஆஃப் சோ வெல். அவ்வளோ அழகா எடுத்திருக்காரு அந்த படம். அதுல இருக்கிற பிஜிஎம்ஸா இருக்கட்டும், விஷுவல்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி சீன்ஸாவே இருக்கட்டும், ஜெனரலா அவர் கேரக்டரைஸ் பண்ணியிருக்கிறதே வந்து ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. உங்களுக்கும் நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிஜாய் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. As a director and also as a producer, I would like to thank Bijoy, T-Series and also my very favorite Rooks, because ரொம்ப ஸ்வீட்டான ஒரு டீம் அவங்க. பாலா அண்ட் சதீஷ் எல்லாருமே வந்து வெரி வெரி கைண்ட் பீப்புள். ஸோ ரொம்ப ஃபார்ச்சுனேட்டா இருக்கு இந்த மாதிரி ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ஸ்பேஸ்ல ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ கம்மிங் பேக் டு மை காஸ்ட் அபவுட் அர்ஜுன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு ஆர்டிஸ்ட் அவரு. அவர் வந்து நம்ம அவரோட குரலை பத்தியே பேசணும், ஆனா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிக்கிறாருன்னு யாரும் பேச முடிய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருந்தது. அதனால நான் ஒரு கதை சொல்லியே ஆவேன் அவர் வந்து செட்ல என்ன நடந்தது அப்படின்னு நான் வந்து இந்த ப்ரெஸ் மீட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பேசிக்கா வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு நடந்தது. எனக்கு கண்டிப்பா தெரியும் அர்ஜுன் இதை பத்தி பேச மாட்டாரு, அதனால இதை நான் வெளியில சொல்றேன் உங்களுக்கு. அன்னைக்கு வந்து செம மழை. ஒரு லைக் ஒரு கோர்ட்ல நடக்கிற ஒரு ஃபைட் சீன். ராத்திரி ஒரு 2 மணி 2-3 மணி 2 to 3 AM இருக்கும். நாங்க பாண்டிச்சேரியில ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஹிந்தி காஸ்ட் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தமிழ் காஸ்ட் வந்து நம்ம தலைவர் வந்து போறாரு சண்டை போடுறதுக்கு. போயிட்டு செம மழை செம்ம குளிர். நாங்க டிசம்பர் மாசத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். கொட்டது ஃபுல் வெட்டா வேற இருக்காரு. இதுல வேற வழுக்கி விழுந்து பல்லு உடைஞ்சு திடீர்னு எங்க எல்லாருக்கும் நாங்கெல்லாம் கேரவேன்ல வந்து அப்பதான் சரி கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு கண்ணு அசைஞ்சு அர்ஜுன் கடிப்பட்டுச்சு. ஐயோ பெரிய ரத்தம் பயங்கரமா. எல்லாரும் ஓடி போய் பார்த்தா இவர் அங்க நின்று திருப்பி சண்டை போட்டுட்டு இருக்காரு. இல்லங்க ஏதோ ரத்தம் கித்தம் இல்லங்க அதான் தொடச்சிட்டு அவர் திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. இல்லங்க ஹாஸ்பிட்டல் போலியா? இல்லங்க அவர் வெறும் பல்லு தாங்க உடஞ்சிருக்கு அப்படின்னு. வெறும் பல்லு தான் உடஞ்சிருக்கு. அப்புறம் வராரு இந்த சைடு ஒரு பல்லு இல்ல அவருக்கு. அதனால வந்து ரொம்ப டெடிகேட்டடான ஆர்டிஸ்ட். இந்த மாதிரி நிறைய அடி வாங்கியிருக்காரு இந்த படத்துல. காளி கிட்ட இருந்தும் அடி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் சீன்ல. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ திங்க் அவருக்கு அது ரொம்ப ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஜென்ரலா யார்கிட்டயும் பேச மாட்டாரு. பட் இதுல நாங்க இழுத்து பிடிச்சி நீ உட்காந்து பேசிதான் ஆகணும் எங்க கிட்ட, ஷூட் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போங்க அப்படின்னு அவர் வந்து வலுக்கட்டாயமா இழுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம்.
பட் தேங்க்யூ அர்ஜுன், யூ பின் வெரி கைண்ட். அண்ட் பானு வந்து ஷீஸ் பியூட்டிஃபுல்ங்க. அவங்க வந்து ஸ்க்ரீன் வந்து நீங்க ஸ்க்ரீன்ல தான் பாக்குறீங்கன்னு இல்லை, பட் ஜென்ரலாவே ஷீஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பர்சன். அவங்க எப்படின்னு தெரியல, ஸ்க்ரீன்ல வந்து ஒரு மாதிரி ரொம்ப பொயட்டிக்கா இருப்பாங்க பாக்குறதுக்கு. அவங்க எதுவுமே பண்ண வேணாம், ஸ்க்ரீன்ல இருந்தாலே ரொம்ப அழகா இருப்பாங்க பாக்குறதுக்கு. ஸோ ஃபார்ச்சுனேட் டு ஹவ் ஒர்க் இன் அ ப்ராஜெக்ட் டுகெதர். அண்ட் திருப்பியும் வேற ப்ராஜெக்ட்ல சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இதை தவிர நிறைய சப்போர்ட்டிங் காஸ்ட் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இந்த படத்துல. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வேலை செஞ்ச படம் இது. ஸோ எல்லாரும் தியேட்டருக்கு போய் 1st of March போர் ரிலீஸ் ஆகுது. நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நாங்க கஷ்டப்பட்டதுக்கான ஒரு கிரெடிட் ஒன்று கிடைக்கும். ஸோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டருக்கு போய் பாருங்க.